கீரை வகைகள்லயே ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய கீரை முருங்கைக்கீரை தான். இதில் அதிக இரும்பு சத்து இருக்கு. இதை குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்களா? அப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நான் சுபஸ்ரீ, வெல்கம் டு சுபா குக்கரி. இப்போ ஒரு பாத்திரத்தில் நீளமாக நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நீளமாக நறுக்கி வச்சிருக்கேன். அந்த வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் சீரகம், விருப்பம் இருந்துச்சுன்னா கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். 1 பிஞ்ச் அளவுக்கு கலர் பவுடர் சேர்த்துக்கிறேன். இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கலாம். கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம். இதுலேயே வெங்காயத்திலே தண்ணி இருக்கிறதுனால தண்ணி சேர்க்காம நல்லா பிசைஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ ட்ரையாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். இப்போது நான் 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை உருவி வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ பிசைஞ்சு வச்சிருக்க மாவை பக்கோடா போல் சேர்த்துக்கலாம். இது போல் நல்லா உளுத்து விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விடுங்க. அவ்வளோதான், வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். பாருங்கள், மொறு மொறுன்னு நமக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிட்டு. முருங்கைக்கீரை சாப்பிடாதவங்க கூட இந்த போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இது மழை சீசன் வேற, ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது போல் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சுபா குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் கூட நம்ம சேனல் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.